நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. என்னது, நான் மற்றவங்க கிட்ட எதிர்த்து பேசினா கூட அது தப்பா? நான் தப்பு பண்ணாமல் அவங்க என்ன திட்டும்போது கண்டிப்பாக நான் திருப்பி பேசிதானே ஏசப்பா ஆவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒருவரோடொருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது. அதுவும் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு விசுவாசிகளும் கண்டிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் ஒரு சண்டை, அங்கே போய் ஒரு பிரச்சனை அப்படி பண்ணுறாங்க. ஸோ அது ஆண்டவருடைய பார்வையில் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஸோ அவங்க ஒரு கஷ்டம் நம்மளை படுத்துகிறாங்களா, சகிச்சு போங்க. நமக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறாங்களா, சகிச்சு போங்க. ஏசப்பா இருக்காங்க, அதுக்கு மேலே நம்மளை பார்த்துப்பாங்க. ஸோ அநியாயத்தை சகிங்க, நஷ்டத்தை பொறுங்க. இப்படி அநியாயத்தை நம்ம சகிக்கலைன்னா நாமளும் அநியாயக்காரராக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று ஏசப்பா சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அநியாயத்தை சகிங்க, நஷ்டத்தை பொறுங்க, எல்லாவற்றையும் ஏசப்பா பார்த்துக்கொள்வாங்க. பாய்.